வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய மைல்கல். 60 வருஷமா திமுக, அதிமுக அப்படின்னு ரெண்டு பெரும் கட்சிகள் கோலோச்சிய ஒரு கோட்டைய நடிகர் விஜய் தன்னோட தமிழக வெற்றிக் கழகம் மூலமா உடைச்சிருக்கார். இது வெறும் தேர்தல் வெற்றி கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக். கண்டிப்பா. ஆனா இந்த வெற்றி பல அரசியல் விமர்சகர்களை குழப்பத்துல ஆழ்த்தியிருக்கு. ஏன்னா வழக்கமா ஒரு அரசியல்வாதி என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் விஜய் பண்ணவே இல்ல. அவர் அடிக்கடி பிரஸ் மீட் வைக்கல, எல்லா தொகுதியிலையும் போய் இறங்கி வேலை செய்யல, தன்னோட இமேஜை ரொம்பவே கட்டுப்படுத்தி வச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம கரூர் மாநாட்டுல நடந்த அந்த மிகப்பெரிய சோகம் அவர் மேல கடுமையான விமர்சனங்களை உருவாக்குச்சு. இன்னொரு பக்கம் அவரோட பதவியேற்பு விழாவுல கூட அவரோட குடும்பம் கலந்துக்கல. விவாகரத்து வதந்திகள் பரவுச்சு, அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தாதுன்னு பல பேர் சொன்னாங்க. இவ்வளவு தடைகள் இருந்தும் அவர் எப்படி இந்த இமாலய வெற்றியை அடைஞ்சார்? அதுக்குள்ளதான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. சைக்காலஜி, சோஷியாலஜி, நெட்வொர்க் தியரி, டிஜிட்டல் மீடியா, அப்புறம் மக்கள் மத்தியில இருந்த வோட்டர் ஃபட்டீக், இது எல்லாமே ஒன்னு சேர்ந்த ஒரு ரேர் கன்வர்ஜென்ஸ் தான் இந்த வெற்றி. இத நாசம் நிக்கோலஸ் தலேப் சொல்ற பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிளாக் ஸ்வான் ஈவெண்ட், அதாவது நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஆனா நடந்த பிறகு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே தலைகீழா மாத்தி போடுற ஒரு நிகழ்வு, சரியா? எக்ஸாக்ட்லி. பல வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் திமுக, அதிமுகங்கிற ஒரு சுழற்சிக்குள்ளேயே சிக்கிட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா மேலோட்டமா அமைதியா இருக்கிற கடல் உள்ளுக்குள்ள ஒரு சுனாமிய உருவாக்கிட்டு இருக்குங்கிறத இந்த 2026 தேர்தல் நிரூபிச்சிருக்கு. இதுக்கு அடித்தளமா இருந்தது பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு உளவியல் காரணி. பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப், இத கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா, நம்ம கூடவே பிறந்து வளராத ஒருத்தரை பல வருஷமா திரையில பாத்து அவர் நமக்காக போராடுறார், ஏழைகளை காப்பாத்துறார், ஊழலை எதிர்க்கிறார்னு பார்த்து பார்த்து அவர் மேல நமக்கு ஒரு தனிப்பட்ட உரிமையும் பாசமும் வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி. கரெக்ட். மக்கள் இங்க ஒரு புது அரசியல்வாதியை எடை போடல. 30 வருஷமும் தங்களுக்கு தெரிஞ்ச, தாங்கள் நம்புற ஒருத்தரை தான் தலைவனா ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கு பேருதான் நேரட்டிவ் டிரான்ஸ்ஃபர். திரையில அவர் செஞ்ச சாகசங்களை நிஜ வாழ்க்கையிலும் அவர் செய்வாருங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை. படத்துல அநியாயத்தை தட்டி கேட்டவர் நிஜத்திலும் தட்டி கேட்பார் அப்படிங்கிற அந்த உளவியல் மாற்றம் தான் விஜய்க்கு அரசியல் அங்கீகாரமா மாறுச்சு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல்ல குழந்தைகளோட பங்கும் இளைஞர்களோட பங்கும் ரொம்ப பெருசு. சாதாரணமா ஒரு வீட்ல பெரியவங்க தான் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை ஸ்கூல், காலேஜ் படிக்கிற பசங்க மீம்ஸ் ஷேர் பண்ணி, வீடியோக்கள் காட்டி தங்களோட பெற்றோரை கன்வின்ஸ் பண்ணாங்க. ரிவர்ஸ் சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நடந்துச்சு. கொள்கைகளை விட தங்களோட பிள்ளைகளோட உற்சாகமும் நம்பிக்கையும் தான் பல பெற்றோர்களை ஓட்டு போட வச்சுது. அந்த உற்சாகத்தை பல மடங்கு பெருக்குனது அட்டென்ஷன் எக்கானமி எனப்படும் டிஜிட்டல் உலகின் பொருளாதாரம். இந்த கேம்பெயின்ல நீங்க கவனிச்சிங்களா? அரசியலுக்கே சம்பந்தமில்லாத டிராவல் விளாகர்ஸ், ஃபுட் ரிவ்யூவர்ஸ், சினிமா விமர்சகர்கள், கப்பல் சேனல்ஸ்னு எல்லாரும் விஜய் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு காரணம் அவங்க எல்லாரும் காசு வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஆமா, விஜய் பத்தி பேசினா வியூஸ் வரும், லைக்ஸ் குவியும், கமெண்ட்ஸ்ல விவாதம் நடக்கும், அதனால அவங்களுக்கு வருமானம் கூடும். யூடியூப், இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் இப்படிப்பட்ட என்கேஜ்மெண்ட் அதிகமா இருக்கிற கண்டென்ட்டை தான் இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரியா சொன்னீங்க. இது ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் லூப். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ போடுவாங்க, ஃபேன்ஸ் அதை வைரல் ஆக்குவாங்க, அல்காரிதம் அதை இன்னும் பல நியூட்ரலான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இத பாக்குற சாதாரண மக்களுக்கு, ஓஹோ, எங்க பார்த்தாலும் விஜய் அலைதான் வீசுது போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிடும். இதுக்கு பேருதான் சோஷியல் ப்ரூஃப். 4 பேர் ஒரு விஷயத்த சரின்னு சொன்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதை சரின்னு நம்பிடும். இது ஒரு ஹர்ட் பிஹேவியர். ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கணும். கரூர் மாநாட்டுல நடந்த சோகம் ரொம்பவே பெரிய விஷயம். அது விஜயோட அரசியல் பயணத்தையே முடிச்சுடோன்னு பல பேர் நினைச்சாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும்னு விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா அது எப்படி அவரோட வாக்கு வங்கிய பாதிக்கல? இங்கதான் ஹீரோ இம்யூனிட்டி மற்றும் மோட்டிவேட்டட் ரீசனிங் உள்ள வருது. மக்கள் விஜய் மேல வச்சிருந்த அந்த பாரசோஷியல் அட்டாச்மெண்ட் இந்த பிரச்சனையை அவங்க பாக்குற விதத்தையே மாத்திடுச்சு. இது ஒரு நிர்வாக கோளாறு, இதுக்கும் விஜய்க்கும் நேரடி சம்பந்தம் இல்லை அப்படின்னு தங்களுக்கு தாங்களே ஒரு சமாதானத்தை சொல்லிக்கிட்டாங்க.
அந்த சோகத்தை அவங்க சாதாரணமா கடந்துட்டாங்கன்னு சொல்ல வரல. ஆனா அது அவரோட அரசியல் செல்வாக்க அழிக்கிற அளவுக்கு ஒரு காரணியா மாற அவங்க அனுமதிக்கல. அதே மாதிரிதான் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த வதந்திகளும். பதவியேற்பு விழாவுல அவரோட குடும்பம் இல்லாதது, விவாகரத்து பேச்சுகள், இதெல்லாம் பெரிய விவாதமா மாறுச்சு. ஆனா மக்கள் இதை ரொம்ப மெச்சியோர்டா ஹேண்டில் பண்ணாங்க. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை வேற, அவரோட பொது வாழ்க்கை வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுக்கு தேவை ஒரு மாற்றம், ஒரு புது தலைமை. அதை அவர் கொடுப்பார்னு நம்பினாங்க. ஒரு தலைவனோட குடும்ப வாழ்க்கையை விட அவரோட லீடர்ஷிப் தான் முக்கியம்னு இன்றைய நவீன வாக்காளர்கள் நினைக்கிறாங்க. ஆப்சல்யூட்லி. இதுல விஜயோட இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, அவரோட ஸ்கேர்சிட்டி அண்ட் மிஸ்டேக். அவர் ரொம்ப குறைவா பேசினார். அவர் எப்போ வெளியே வருவார், என்ன சொல்ல போறார்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. பொருளாதாரத்துல ஒரு பொருளோட சப்ளை குறையும் போது அதோட டிமாண்ட் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்களே, ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல். அதேதான் இங்கேயும் நடந்துச்சு. அவர் குறைவா பேசினதால அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் அதிகமாச்சு. அவர் மேல ஒரு மர்மமான கம்பீரமான பிம்பம், பிரசிடென்ஷியல் ஆரா உருவாகுச்சு. ஆனா இதையெல்லாம் திமுக, அதிமுக, ஏன் நாம் தமிழர் கட்சி கூட சரியா கணிக்கலையே. அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. திமுக தங்களோட வழக்கமான அரசியல், கூட்டணி, பணபலம் இத மட்டுமே நம்பினாங்க. டிஜிட்டல் உலகத்துல நடந்த இந்த இமோஷனல் மாற்றத்தை அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே எந்த ஒரு புதுமையான மாற்றத்தையும் மக்களுக்கு கொடுக்கல. நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை ரீதியான பலம் இருந்தாலும் விஜய் அளவுக்கு எல்லா தரப்பு மக்களையும், குறிப்பா இளைஞர்களையும் ஈர்க்கிற அந்த இமோஷனல் அப்பீல் அவங்க கிட்ட இல்ல. அதனால ஆட்சிக்கு எதிரா இருந்த ஒட்டுமொத்த அதிருப்தி ஓட்டுகளையும், ஆன்டி இன்கம்பன்சியும், இளைஞர்களோட ஓட்டுகளையும் விஜய் மொத்தமா அறுவடை செஞ்சுட்டார். இத மால்கம் கிளாட்வெல் அவரோட தி டிப்பிங் பாயிண்ட் தியரியில ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஒரு விஷயம் எப்படி மெதுவா ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும்போது காட்டுத்தீ மாதிரி பரவுதுன்னு. ரசிகர் மன்றங்கள், இளைஞர்களோட ஆர்வம், இன்ஃப்ளூயன்சர்களோட சப்போர்ட், வீடுகள்ல நடந்த விவாதங்கள், அமைதியா இருந்த சைலண்ட் வாக்காளர்கள், இது எல்லாம் சேர்ந்து ஒரு எல்லையை தாண்டும்போது அது யாராலும் தடுக்க முடியாத ஒரு மக்கள் இயக்கமா மாறிடுச்சு. ஆக மொத்தம் விஜயோட இந்த வெற்றிக்கான ஃபார்முலாவை இப்படி சொல்லலாம்: பாராசோஷியல் ட்ரஸ்ட் பிளஸ் யூத் இன்ஃப்ளூயன்ஸ் பிளஸ் இன்ஃப்ளூயன்சர் ஆம்பிளிஃபிகேஷன் பிளஸ் ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் நெட்வொர்க் எஃபெக்ட்ஸ் பிளஸ் டிசையர் ஃபார் சேஞ்ச் ஈக்குவல்ஸ் விஜய்ஸ் விக்டரி. இது எல்லாம் ஒரே நேரத்துல ஒத்திசைவா நடந்ததால தான் இந்த பிரம்மாண்டமான அரசியல் மாற்றம் சாத்தியமாச்சு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆக விஜயோட 2026 வெற்றிங்கிறது ஏதோ ஒரு செலிபிரிட்டி அரசியலுக்கு வந்து ஜெயிச்ச கதையோ அல்லது வெறும் எதிர்ப்பு ஓட்டுகளால கிடைச்ச வெற்றியோ கிடையாது. இது 30 வருஷமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கின எமோஷனல் பிராண்ட், டிஜிட்டல் நெட்வொர்க் மூலமா பல மடங்கு பெருக்கப்பட்டு மாற்றத்தை விரும்பின மக்கள் கையில ஒரு ஆயுதத்துக்கான சரித்திரம். கரூர் மாநாட்டு சோகமோ, தனிப்பட்ட வாழ்க்கை வதந்திகளோ மக்கள் அவர் மேல வச்சிருந்த அந்த ஆழமான உளவியல் பிணைப்பை உடைக்க முடியல. இறுதியா இத ஒரே வரியில சொல்லணும்னா, விஜய் தன்னோட வெற்றிக்கான அடித்தளத்தை சில மாசங்கள்ல கட்டல. 30 வருஷமா மக்கள் அவர் மேல வச்சிருந்த உணர்வுபூர்வமான நம்பிக்கை, ரசிகர்களின் விஸ்வாசம், டிஜிட்டல் உலகின் வேகம் மற்றும் மாற்றத்திற்கான மக்களின் ஏக்கம், இது அத்தனையையும் ஒட்டுமொத்தமா ஒரு அரசியல் புரட்சியா மாத்திட்டார். அருமையான பதிவு. இந்த ஆழமான அரசியல், உளவியல் பகுப்பாய்வு நம்ம கேட்பாளர்களுக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இணைந்திருங்கள். இதேபோல பல சுவாரஸ்யமான விவாதங்களுடன் மீண்டும்